வணக்கம், நான் உங்கள் மீனாட்சி. நம்ம வர வாரத்தில் துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 3 வகையான துவையலை நான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். அதில் என்னென்ன துவையல்னா, ஒன்று பீர்க்கங்காய் தோல் துவையல், ஒன்று எள்ளு துவையல், இன்னொன்று வடக துவையல். இதில் ஃபஸ்ட்டு எள்ளு துவையல் போடுறோம். இது தூத்துக்குடியில் ரொம்ப ஃபேமஸ்ங்க. நாங்கள் தூத்துக்குடியில் தான் பல வருஷம் இருந்திருக்கோம். எங்களுக்கு எடுத்த வீட்டில் எங்களுக்கு எப்போதும் அவங்க உளுந்து சாதமும் எள்ளு துவையலும் வச்சு அவங்க செஞ்சால் எப்போதுமே எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அவ்வளோ ரெட்டத்துக்கும் ரொம்ப 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 நல்லாயிருக்கும். அப்பளம் பொரிச்சு இல்லைன்னா வத்தெல்லாம் வறுத்து மோர் மிளகா வறுத்து எள்ளு துவையலோட அந்த உளுந்து சாதத்தை கொடுப்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் யாராவது தூத்துக்குள்ளே எங்கள் சேனலை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஹாய் போடுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. 1/4 கப் அளவு எள்ளை நம்ம போட்டு ட்ரையாக நல்லா பொரிய வறுத்துக்கணும். ஒரு மிளகா கொஞ்சம் சின்னதாக இருந்ததால் நான் ஒரு 8 மிளகா 9 மிளகா வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்து மாதிரி போட்டுக்கலாம். அதையுமே கொஞ்சம் துளி எண்ணெய் விட்டு வறுத்து வச்சுக்கணும். இது என்னென்னா கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 5-6 பல்லு பூண்டு, அதையும் லேசாக எண்ணெயில் வறுத்துட்டேன். இது 2 டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பு உளுந்து, இதையும் துளி எண்ணெய் போட்டு ட்ரைஸாக சவக்க வறுத்துக்கணும். இது ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவினதை வறுத்து வச்சுருக்க வெறுமனே. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஏனது போடுறேன். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி கெட்டியாக எடுத்துட்டோம்னா துவையல் ரெடி. இந்த துவையலை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.